வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் புத்தாண்டு. லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதனுக்கு கட்சியினர் பொதுமக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா. அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மரியாதை. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆண்மையுள்ள அரசியல்வாதி. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கருத்து. இனி விரிவான செய்திகள். தமிழ் புத்தாண்டை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை குழுவினர் மற்றும் பொதுமக்கள் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களுக்கும் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியினரும் கமலா அறக்கட்டளை குழுவினர்களும் பொதுமக்களும் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று முதலமைச்சர் ரங்கசாமியும் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் செயலர் முகமது அசன் அபித், இயக்குனர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 30 தொகுதிகளில் இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் திரளான நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகி புதியவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. நகரின் முக்கிய பகுதியாக உள்ள சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கான பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். மேலும் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களில் அம்பேத்கர் அவர்களின் பங்கு மறக்க முடியாதது என்றும் அவரது சிந்தனைகள் இன்றும் சமூகத்திற்கு வழிகாட்டியாக உள்ளன என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். என்று சொன்ன அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அம்பேத்கர் புகழ். இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். வில்லியனூர் பகுதியில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர், எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் பெரியப்பேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளையொட்டி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து டாக்டர் அம்பேத்கர் சிறந்த அறிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, அரசியலமைப்பின் தந்தை என்று கோஷங்களை எழுப்பி ஐயாவின் புகழாரத்தை போற்றி மரியாதை செய்தனர்.
இதில் கிருமாம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். ஐயாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக பிரமுகருமான ராமு அபிஷேகப்பாக்க பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் இந்திய சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக சேவகரும் மணவெளி தொகுதியின் தமிழக வெற்றி கழக கட்சியின் பிரமுகருமான ராமுவின் தலைமையில் அபிஷேகப்பாக்கம் திலீப் கருணாகரன், களியமூர்த்தி, வீரபாலன், ஜானகிராமன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் முன்னிலையில் மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் சென்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து TN பாளையம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு ராமு மற்றும் சீதாபதி தலைமையில் TN பாளையம் சக்திவேல், சுகாதி ராதாகிருஷ்ணன், ஜெயராமன், சந்துரு மற்றும் மகளிர்கள் புனிதா, சத்யா, சுமதி முன்னிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை, அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை கோஷங்களாக பொதுமக்களுக்கு தெரிவித்து சிறப்பாக கொண்டாடினர். ரெட்டிச்சாவடி மத்திய ஒன்றிய பகுதிகளில் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளரும் வழக்கறிஞருமான சந்திரசேகரன் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கடலூர் ஒன்றிய பகுதியான ரெட்டிச்சாவடி, சின்னக்காட்டுப்பாளையம், பூசாரிப்பாளையம், மதலப்பட்டு, கீழ் அழிஞ்சுப்பட்டு, செங்கை நகர், கரிக்கன் நகர், அனுகிரகா டவுன்ஷிப், பெரியகாட்டுப்பாளையம், சிவனார்புரம், வில்லுப்பாளையம், நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் 25 கிராமங்களில் வீடுவீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் பொதுமக்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனுடன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரங்கமணி, மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி, தெற்கு ஒன்றிய விஜயசுந்தரம், திமுக செயற்குழு உறுப்பினர் விக்ரமன், பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் சித்தானந்தன், விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் கலைமோகன், மாவட்ட துணை செயலாளர் சொக்கலிங்கம், ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், தேமுதிக ஒன்றிய செயலாளர் கலாநிதி, காங்கிரஸ் மணிகண்டன், ராம்ராஜ், திமுக இளைஞரணி மணிகண்டன், பொறியாளர் அணி தென்றல் வேந்தன், தகவல் தொழில்நுட்பம் பிரசாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் சந்திரசேகரன் கூறுகையில், விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள், இலவச மின்சார திட்டம் தொடரும், 8000 ரூபாய் மதிப்பிலான டோக்கன் மூலம் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கைகளை கூறி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், கிளைக்கழக செயலாளர்களும், மகளிரணி பொறுப்பாளர்களும், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்களும், இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டு கூட்டணி கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரசேகருக்கு கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி பாகூர் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். சமூக நீதியின் சுடர் உதித்தது. தீண்டாமை இருளை அழித்து வெளிச்சம் தந்தவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் பகுதியில் உள்ள ஐயாவின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் மணப்பட்டு சுந்தரபாண்டி, பாகூர் பிரபு, புதுநகர் திலீப், பாகூர் பரத், கீழ்பரிக்கல்பட்டு சபரி, கார்த்திக், வாய்க்கால் ஓடை விமல், கணேஷ் பாபு, கடுகனூர் சஞ்சய் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஜாதி பேதங்களை கடந்து சமூக நீதியை நிலைநிறுத்தியவர், பெண்களுக்கு உரிமைகளை பெற்று தந்தவர், புரட்சி நெருப்பை மக்களின் இதயத்தில் ஏற்றியவர், அடிமைத்தனத்தை அழித்து சுதந்திரம் அளித்தவர்,
கல்வியின் மூலம் அறியாமையை அகற்றியவர் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ்களை கோஷங்களாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வில்லியனூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா வில்லியனூர் தொகுதி பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் உள்ள டாக்டர் BR அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் S மோகன்குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியை சார்ந்த பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், ஆதிமூலம் மற்றும் கிளை தலைவர்கள் பொன் அர்ஜுன், முருகையன் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உத்தரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தாலுகா அலுவலகம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுந்தர்ராஜன் முன்னிலை வகித்தார். இதில் பொதுச் செயலாளர் சேகர், கிளை தலைவர் சக்திவேல், ஆசிரியர் கனக சுப்பராயன், மணிபாலன், சுப்பிரமணி, பாலகிருஷ்ணகுமார், அப்பாதுரை, எத்திராஜ், மனோகர் மற்றும் சங்க அங்க தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகள் இந்நாளில் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக மீனவர்களை மீட்க முதலமைச்சர் ஸ்டாலின் இலங்கை அரசினை நேரடியாக அணுக வேண்டும். இலங்கைக்கு நிவாரணத்தை நேரடியாக அனுப்ப முடிந்த தமிழக அரசுக்கு மீனவர்களை மீட்க ஏன் இலங்கை அரசை நேரடியாக அணுக முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். மீனவர்களை மீட்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடியாக நடவடிக்கை எடுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
அவர் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி என்றும் தற்போதும் பிடிபட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் வெள்ளேரி பழம் விற்பனைக்கு குவிந்துள்ளது. கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோடை காலத்திற்கு ஏற்ற உடல் வெப்பத்தை குறைத்து நீர்ச்சத்தை அதிகரிக்கும் மிகச்சிறந்த பழம் வெள்ளரி பழம். கனிமச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. தற்போது புதுச்சேரிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அதிக அளவில் இப்பழம் குவித்து வைத்து விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய் என விற்கப்படுகிறது. ஒரு வெள்ளரி பழம் குறைந்தபட்சம் அரை கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ என எடையில் உள்ளன. இவற்றை திண்டிவனம், விழுப்புரம் போன்ற தமிழக பகுதிகளில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்கின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுவையில் பிரசித்தி பெற்றுள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் அமெரிக்கன் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு மணக்குள விநாயகர் இன்று ஒரு நாள் வைர கிரீடம் மற்றும் தங்க கவசத்துடன் காட்சியளித்தார். மேலும் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதனையொட்டி காலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றனர். இதேபோன்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், வில்லியனூர் திருகாமீஸ்வரர் கோவில் மற்றும் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் பக்தர்களின் சாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள், ஜிப்மர் இதர நலச்சங்கங்கள் கலந்து கொண்டன. இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கிருஷ்ணன் நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் CV சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் மாவிலங்கை, பாஞ்சாலம், சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மயிலம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜய் நிரஞ்சன் அவர்கள் வாக்காளர்களிடம் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜய் நிரஞ்சன் மயிலம் மேற்கு ஒன்றியம் பெலாக்குப்பம், வேம்பூண்டி, முட்டியூர், பெரமண்டூர், கொள்ளார் ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இந்த தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னிய அரசுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள VCK வேட்பாளராக போட்டியிடும் வன்னியரசுவை ஆதரித்து செஞ்சி சாலை திண்டிவனம் அங்காளம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், திண்டிவனத்தில் திமுக ஆட்சியில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, நகராட்சி புதிய பேருந்து நிலையம், திண்டிவனம் மரக்காணம் 4 வழிச்சாலை, மரக்காணத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பறவைகள் சரணாலயம் என பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் கிடையாது. நமக்கு வரவேண்டிய நிதியையும் ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி கொடுப்பேன் என்று ஒன்றிய அரசு கூறுகின்றது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம். இருமொழி கொள்கை என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்
தெளிவாக கூறிவிட்டார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய அரசை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இதனால்தான் முதல்வர் இந்த தேர்தல் டில்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் என்று சொல்கிறார். இதில் தமிழ்நாடு அணியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பு செய்வதை கேட்டிருக்க வேண்டாமா? நம்முடைய மாநிலத்திற்கு உரிமையெல்லாம் பறிக்கின்றனர், நிதி கொடுக்க மறுக்கின்றனர். கொடுக்க வேண்டும் என்று பழனிசாமி கேட்டாரா? அரசியலில் நீங்கள் எல்லாம் ஒரு முரட்டு பக்தர்களை பார்த்திருப்பீர்கள், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே கூட்டத்தில் இருந்தவர்கள் போட்டோவை காண்பிக்க சொல்லி சத்தம் போட்டனர். உடனே உதயநிதி, அந்த போட்டோவிற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்கள் கேட்பதால் நான் காட்டுகிறேன் என்று கூறி சசிகலா காலில் பழனிசாமி விழுந்த மெகா சைஸ் போட்டோவை 4 பக்கமும் தூக்கி உதயநிதி காண்பித்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், பழனிசாமி எனக்கு அனுபவம் பத்தாது என்று கூறினார். எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. என்ன அனுபவம்? பொறுப்புக்காக பதவிக்காக யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்காகவும், முக்கியமாக சங்கி கூட்டத்திற்கு பயப்படுகிற அனுபவம் எனக்கு கிடையாது என்று கூறினார். போட்டோவிற்கு பழனிசாமி பதில் கூறும் போது, ஆமாம், நான் காலில் விழுந்தது உண்மைதான், என்னை முதலமைச்சர் ஆக்குகின்றனர், நான் காலில் விழுந்தால் அதில் என்ன தவறு என்று கேட்டார். நான் காலில் விழுந்தது தவறு என்று சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி நீயா என்னை முதலமைச்சர் ஆக்கினீர்கள் என்று சசிகலாவை பார்த்து கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டீர்கள் பார்த்தீங்களா? அதைத்தான் நான் கூறினேன். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரின் காலிலும், அந்த அம்மா இறந்துவிட்ட பிறகு சசிகலா அம்மா காலிலும், அந்த அம்மா ஜெயிலுக்கு சென்ற உடனே டிடிவி தினகரன் காலிலும், பிறகு கொஞ்ச நாள் அண்ணன் ஓபிஎஸ் காலிலும் விழுந்தீர்கள். தற்பொழுது ஓபிஎஸ் நம் டீமிற்கு வந்துவிட்டார். இப்போது நான் பிடித்தால் டெல்லிக்கு சென்று மோடி காலைத்தான் பிடித்து தொங்குவேன் என்று கூறி தொங்கிக் கொண்டு இருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி இந்த தேர்தலில் அவரை வீட்டிற்கு அனுப்புவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் புத்தாண்டு. லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதனுக்கு கட்சியினர் பொதுமக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா. அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மரியாதை. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆண்மையுள்ள அரசியல்வாதி. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.